சார் இந்த 2026 வந்து நம்ம அரசியலில் வந்து ரொம்ப முக்கியமான வருஷம்னே சொல்லலாம். ஸோ நம்மளை ஆள போகிறது யார், அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு தமிழன் தான். அதாவது தமிழன் நம்மை ஆள வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், நல்லவன் நம்மை ஆள வேண்டும். வெறும் தமிழன்னா இதுதான் என் தகுதி, நான் என்ன அட்டூழியம் வேணாம் பண்ணுவேன், ஆனால் நான் தமிழன் அதனால் உன்னை நான் ஆளுவேன் அப்படின்னு சொன்னால் அது தகுதியாக இருக்க முடியாது. ஸோ ஆளுகின்ற தகுதி யாருக்குன்னா நல்ல மனசு, நல்ல வல்லவனும் நல்லவனும் யாரோ, இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்த ஒரு மனிதர் தான் ஆள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் பொலிட்டிக்கல் கேம்லிங்னு நம்ம பார்த்தோம்னா திமுகவுக்கு ஆன்டி இன்க்யூம்பன்சி அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. பல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை பார்த்துருக்கோம், பல விஷயங்களை பார்த்துருக்கோம். மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்றும் அதை பற்றி இரண்டாம் கருத்து இருக்க முடியாது. அதற்காக நான் வந்து திமுகவுக்கு எதிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு தற்குறித்தனம். அப்படி எந்த கட்சிக்கும் விருப்பு இல்லாமல் சொல்கிறேன். அதிமுகவை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் என்ன, ஏடிஎம்கே 56 விதமாக பிரிஞ்சு கிடக்கு, உடஞ்சி கிடக்கு. இது டிஎம்கேக்கு பெரிய அட்வான்டேஜ். ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் இல்லை. இந்த நேரத்தில் உச்சபட்ச நடிகர் விஜய் வந்து பிரவேசம் செய்கிறார். இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹங்கு ஜட்ஜ்மெண்ட்டு, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத அளவில் தான் இன்றைக்கி தேதியில் இருக்குது. ஆனால் எழுதி வச்சுக்கலாம், இது ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் என்பது மாறும். பிப்ரவரி 3வது வாரத்துக்குள்ளார ஒரு நிலைமைக்கு வரும். ராசிகளின் அடிப்படையில், ஜாதக அடிப்படையில் பார்த்தால் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அவருக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி பாக்கிய சனியாக மாறுகிறார். அவருக்கு ராசியிலேயே அவர் ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு குரு உச்சம் பெறுகிறார். இந்த பீரியட் மார்ச் 6லேருந்து மே 2க்குள்ளேயே டர்னிங் நடக்கும் அவருக்கு. அவர் ஆட்சியில் அமருவாரா, முதல்வர் பதவியை பிடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை சொல்ல முடியும், அவர் இல்லாமல் இந்த தமிழக தேர்தல் 2026 என்பது நகராது. அவருடைய தாக்குதல், அவருடைய ஆதிக்கம் என்பது நிறைந்த தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். இன்னும் பல பேர் அவருடன் சேரவிருக்கிறார்கள். பல அந்த ஈக்குவேஷன் கணக்குகள்லாம் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் மாறப்போகுது. கடைசியாக நம்ம பிப்ரவரி 3வது வாரம் ஒரு பேட்டி எடுத்தோம்னா சரியாக இருக்கும்.